The nice girl. Wow, wow, nice voice. உருகியதே பெருகியதே விண்ணாடும் மீதா மண்ணாடும் மீதா கண்ணாடும் மீதா இது என்ன கனவா மலைகளே முக்கமலைகளே இது என்ன நினைவா ஹலோ ஹாய் டார்லிங் பாட்டு கேட்டியா உனக்காத்தாண்டா செல்லாம் எனக்கா நீ தான் அதை கேட்காம சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அதுக்காக்கா நாகத்துக்கு வந்திருக்கேன்டா ஹலோ இந்த ஜிப்பை கொண்டு அதை பிடிச்சி ஜிப்பை போற ஆம்டா செல்லாம் மேடையில் நிற்கிறேன் டான்ஸா விஜி வேறையா திருச்சி ஆமாம் யாரு ஹலோ இங்கே சொல்ல அந்த மாதிரி பேசாத யார் சொல்ல உனக்கு ஏய் விஜய் நான் வச்சிருக்கேன்னு ஆயிடுச்சா கத்துறாப்பிக்கிட்டு அவள் லூஸ் உண்டு அவளை போய் நான் வச்சிருக்கேன் லூசு உண்டையா இங்கே சொல்லலாம் நான் உன் மேலே உயிரை வச்சிருக்கேன் ஐ லவ் யூ ஆமாம் சொல்லலாம் ஏ அவள் விஜய் ஒரு கிறுக்கு முண்டையா ஐயோ அவளை நான் வச்சிருக்கேன் உனக்கு யார் சொன்னா அவள் விக்காரிச்சிருக்கியா அவளை போய் நான் வச்சிருக்கேன் உனக்கு யார் சொன்னா சொல்லு புரிஞ்சாங்க நீ போன வை போற ஹலோ நீ போன வை நான் நேரம் பேசுறேன் போன வைடி அட போன எங்கயா மாடு போனே இல்லாம உனக்கு என்ன போட்டு ஹெட்போன்ல போட்டு பண்ற ஹலோ பாஸ் போன் எடுத்தீங்களா அவரை பாரு திருடுற மாதிரி தெரியுதா போனங்கடா போன் எங்கப்பா வச்ச போன் இங்க தடவி பாரு எங்க இருக்குன்ட்டு பாரு உன் மோகன கட்டை பாரு அதை தடவி விட்டு கையை டெட்டால் போட்டு கழுவ போனே இல்லாம போட்டு நீ போன் பேசிட்டு இருக்கிற ஹெட்போனே இல்லாம கொள்ள தொட்டு பேசிருக்கேன் தெரியவே தெரியாது தப்பா நினைச்சியா அது எப்படி விஜி லூசு முண்டை கிறுக்கு முண்டை பிக்காளி முண்டை மொல்ல மாதிரி முண்டை முடிச்ச வைக்க முண்டை நான் சொல்லவே இல்லை எக்ஸ்ட்ரா பில்டிங் அடுத்த மாதிரி சேர்த்துக்குங்க ஓ மோகன கட்டைய பாரு மோகன கட்டைய சேர்த்துக்கிறேன் எதுக்கே சொல்லிட்டு இருக்க தப்பா நினைச்சுக்காத அண்ணே விளையாங்க நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன் இல்ல மைக் செட் தூக்கி போட்டு நொறுக்கி விடுவேன் ரைட் அண்ணே கேட்டுட்டியா தூக்கி போட்டு நொறுக்கறாப்லையா அவர் யோசிக்கிறாப்ல செஞ்சாலும் செய்வா தப்பா நினைச்சுக்காதீங்க ஹலோ நான் உங்களை பார்த்தோன்னே விழுந்துட்டேன் எதுக்கு பார்த்தது விழுந்துட்டியா உங்க மேல லைக் ஆயிட்டேன் எதுல உங்ககிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணணும் ஒரு ஐடியா பண்ணேன் நீங்க ஒண்ணு என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ண வேண்டாம் ஒரு டிஃபரண்டா உங்ககிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணணும் எதுல போட்டு டிஃபரண்டா பண்றீங்க ஒரு லேடியை பத்தி இன்னொரு லேடிகிட்ட பேசினா அவ கேடியா மாறுவா அப்படியா அப்படி கேடியா மாறும்போது நான் வந்து சீடியை போட்டு பார்த்துட்டு நல்லா போட்டு நம்மளை பார்க்கும்போது ஒரு காதல் ஏற்படும் வராது அன்பாகும் அன்பு காதலாகி அன்பாகி கடைசியில் கல்யாணத்துல முடிஞ்சு நம்ம பிள்ளை ஊட்டி வைத்து அந்த பிள்ளை ஊட்டிய பள்ளிக்கூடம் போய் அவங்க காலேஜ் போய் காதல் வச்சு நாசமா போய் அவங்க பேரம் வச்சு எடுத்து அப்ப நம்ம ஆளை பாரு பொம்பளை பிள்ளை மேடையில கடைச்சிட்டா போதும் போட்டு தடவுன்னு தடவிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம் வீடியோ கவரேஜ் எடுத்தா அப்படி அங்க பாரு சைடுல பாரு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் மரியாதையை கெடுத்து விடுவேன் ஒழுங்கு மரியாதையா எதுக்கு வந்தீங்களா அந்த தொழிலை பார்த்து போயிட்டே இருக்கணும் மேல கைய வச்சுங்க அட்வான்ஸ் கொடுத்தது அதுக்கு எதுக்கு ஒன்னு சொல்லி பார்க்க அமைப்பாளர் எங்கயா இப்படி நீ கூப்பிடுன்னா எஸ்கேப் ஆயிட்டேன் ஜோலி முடிஞ்சாலும் வருவோம்ட்டு வரட்டும் இன்னைக்கு மட்டும் ஹரிகரன் அவர்கள் விஜய் கிட்ட பேசுறதுக்கு அட்வான்ஸ் போட்டாங்களா இல்ல விஜய போட்டு பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க இந்த மேடையில தெரியும் பண்றதுக்கு தான் தொழில் பண்றதுக்கு நல்லா அப்படி தெளிவா பேசு தொழில் பண்ணுங்க என்ன பக்கத்துல தொழில் பண்ணுங்க நீ வேற ஏதாவது தப்பா டபுள் மீனிங் பேசுற நடிப்பு ஐ டோன்ட் நமக்கு பிடிக்காது எது டபுள் மீனிங் பேசுறது நான் சிங்கிள் மீனிங் மட்டும் தான் பேசுவேன் நான் ட்ரிபிள் மீனிங் கூட பேசுவேன் நீ பேசுவ அது மோகர கட்டைய பாரு மோகர கட்டைய என்ன ஏத்தனப்பா ஐ அம் a decent family யார் நீங்க educated family
மானங்கட்ட முண்டை, கீரை முண்டை, செப்ப முண்டை. பேச்சுக்கிட்டுக்குள்ள கையில் புடிச்சு புடிச்சு தாண்டா களி புடி குஞ்சா போல. அது செத்த குஞ்சா கூட போகுது. ஒரு அளவுக்கு தான் மரியாதை. நான் ஒரு அளவுக்கு கூட உங்க மரியாதை கொடுக்க மாட்டேன். நான் பார்க்க டீசெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க என்ன பண்றீங்க? பக்கா லோக்கல் பையன். நீ எவ்வளவு பெரிய லோக்கல்னா எனக்கு என்ன அத பத்தி? இறங்குன்னு வெச்சுக்க. நல்லா இறங்கி பாருன்னா நான் சொல்றேன். ஏண்டா என்ன பண்ணுவ? இன்னடி நிமிடுது. கைய நமங்குது. வேண்டாம், ஏதாவது நடக்க கூடாது, நடந்துருமோ. நாங்க புதுசா நடக்க போற மாதிரி. உண்மையில ஆசைப்படல, உன்னை பார்த்து நான் விடுக்கவே நினைக்கல. இதெல்லாம் நடந்துருமோன்னு நான் பயமா இருக்கிறேன். பெரிய மாணவன் நினைப்பு இருக்கு. அலைப்பா இது வசனத்தை வந்து இங்க பொழக்கிறாரு. நான் ஜெயமாதவன் டைப்ல தான் பேசுவேன். அலைபாய் மாதவன் டைப்ல பேச மாட்டேன். பேசுவானா? பொம்பளை பிள்ளையா இருக்க, உனக்கு மரியாதை கொடுத்து போறேன். என்ன பண்ணுவ? ஓடி போய் நீ போய என்ன இருக்கு? நான் ஆட வந்த பிள்ளை, என் பொழப்பே ஆடுற பொழப்பு. நீ வேணா போய்கிட்டே என்ன போங்கிற மேட்ரு உனக்கு தெரியாது. என்ன மேட்ரு? இப்ப வந்திருக்கிறது, நாடகத்துக்கு வந்திருக்கிறது, பெரிய பிரச்சனை வந்திருக்கேன். அப்படியா? 32 கேஸ் இருக்கு. வேற பப்புனே கிடைக்கல உங்களுக்கு. 32 கேஸ் உள்ளால போட்டு நாடகத்துல போட்டுருக்கீங்க. ஜாமீன்ல தான் வந்திருக்கேன். இங்கே பந்தோபஸ்துக்கு ஆள் வெள்ளைங்கிறனாலதான் தைரியம். என்ன சொல்ற? எந்த நேரம் என்ன உள்ள கொண்டு போக? ஐயா, எனக்கு தொடையெல்லாம் கிடுக்கு கொடுக்குங்குது. தொடையில தான் அது இருக்கும். ஆமா, அது இருக்கும். இல்லைங்க, உங்களோட எனக்கு வந்துருச்சுன்னா கடப்பட கடப்பட நட்டுங்குது. விளையாட்டு கிடையாது. லாஸ்டா ஓடிட்டு இருக்க கேஸ் பெரிய கேஸ். அதுல தப்பிச்சு வரணுங்கிறதான் வந்திருக்கேன். நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? ரேப்பிங் கேஸ். என்னைய ரேப் பண்ண சர்வசாதாரணமா சொல்ற? அதெல்லாம் சும்மா போற போக்குல அடிச்சுட்டு போவேன். போற போக்குல அடிச்சுட்டு போவியா? ஒரு 60 வயசு கிழவியை கற்பழிச்சு விட்டேன். ஓஹோல வச்சுக்கிட்டு தேக்க. 60 வயசு கிழவி நீ கற்பழிச்சேன்னா அவ பண்ணாட்டி என்ன? என்னடா மேனே? 60 வயசு கிழவியவா? உனக்கு சின்ன பிள்ளையா கிடைக்குது, நமக்கு இப்ப அப்படி கிடைக்குது இல்ல. சொல்லி சொல்லி இந்த மனுஷன் ஒரு காலத்துல நமக்கு அப்படித்தான் கிடைக்கும். ஆமா, ஒரு கால தூக்கு, 2 கால தூக்குன்னு. இப்ப நீ விளையாடுற பள்ளிக்கூடத்துல நான் அப்பவே பிரின்சிபல்டா. ஆனா இப்ப நான் விளையாடுறது இல்ல. ஒன்லி இப்ப வந்து ஜட்ஜ்மெண்டோட நிப்ப தடவிக்கிட்டே. அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது. உனக்கு தெரியாது. 60 வயசு கிழவியை கற்பழிச்சுனா ஏன் கற்பழிச்சு? மப்பு போதை இல்லையா? சரியான போதை. சரி, செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். நானே அரை போதையில அப்படி அரைஞ்சிட்டு வரேன். மெதுவா கிழக்கு முண்டை கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. வீட்டுக்குள்ள படுக்க முடியல, பேன் ஓடலன்னு வாசல்ல வந்து படுத்திருக்கான். வயசான ஆள் எங்க படுத்தா என்ன? படுத்த மூதேவி சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணுச்சு? சேலையை எடுத்து விரிச்சு விட்டு உள்பாவாளையும் சாக்கிட்டோட மல்லாக்கா கிடந்து. ஆஹா, மும்தாஜ் மாதிரி கிடந்திருக்கு. என் பார்வைக்கு 16 வயது பருவ மங்கை பாவாடை தாவணியோட கிடக்க மாதிரி. உன் பார்வைக்கு அப்பதான் தெரியுது. பாஞ்சிட்டேன். எதுல? அதுலதான். அல்ல கிழவி எதுவுமே சொல்லி என்ன பண்ணுச்சு? கம்முன்னு இருந்தா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, என்னங்க என் தம்பி இப்படி செய்யலாமா? நான் சொல்லிட்டேன், நாளைக்கு வேற மாதிரி செய்வோம். ஆமா, நினைப்புதான் உங்களுக்கு. டிசைன் பிடிக்கிற போட அதோட இல்ல கிழவி கோர்ட்ல கேஸ போட்டா. அடிச்சு வாதாடுறார் வக்கீல். அடிச்சு போட்டாரே இவர் ஆன அவனை விடாதீங்க, அவனை உள்ள தள்ளுங்க, அவனை கொல்லுங்க. என்னடா வக்கீல் இப்படி கொதிக்கிறான்னு பார்த்தா மேட்ரு அப்புறம் தான் தெரியுது. அந்த கிழவி வேற யாரும் இல்ல, அந்த வக்கீலோட அப்பத்தாவா. அதான் தீர்ப்பு எழுத போறார். இந்த ஈன நாய்க்கு 6 மாதம் கடங்காவல் தண்டனை 50,000 அபராதம் எழுத போனார்ல. திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? அந்த பையனை ஒண்ணும் செய்யாதீங்க. அந்த கிழவி முந்தன அந்த கிழவி தானே உன் மேல கேஸ் கொடுத்துச்சு. அப்புறம் நான் பையனை போட்டு ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு வந்து கிழவே கொலை பண்ண ஜட்ஜுக்கு. ஏமா அவனை ஏதோ ஆள் வச்சு மாட்டினாங்க, பயப்படாத, தைரியமா உண்மையை சொல்லு, ஓ முன்னாடி அவனை உள்ள தர்றேன் அப்படின்னா ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சு அழுகுறான். ஜட்ஜையா அந்த பையனை விட்டுருங்க, ஏன் அமுல் பேபி விட்டுருங்க. நீங்களா? ஏன் அமுல் குட்டியை விட்டுருங்க. நீங்களா? ஐயோ, கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கேன். அவனை ரிலீஸ் பண்ணுங்க. ஜட்ஜி விழுந்தான் பாரு மட்டமா. இந்த மானகிட்ட செய்தியை கேட்டு விடுவாம அந்த ஆள 108 தீர்ப்புறாங்க. அப்புறம் எனக்கு இங்கிட்டு தீர்ப்பு எழுது. அந்த கிழவிக்கு அந்த நிலைமைனா உன்னை கொஞ்சம் யோசிச்சு. இனிமே கிழவியை கூட உன்னால திருப்திப்படுத்த முடியாது. வாழ நீ ஒரு ஆம்பளை பேர்
குட்டத்து கூட கொடுத்த அப்படியே சில விஷயங்களை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? திறந்து காட்டு. ஆசையை பாரு அசுக்கு. அப்படியாவது இதை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீ பார்க்கணும்னா 40 ஆண்டு காலமா அக்கினியில அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். இதை பார்க்க 40 ஆண்டு அது நுனியாவது ஒரு காட்சி. அந்த நுனி கூட இல்லைன்னு தெரியும். தொடாம பேசியா அரஞ்சு பல்ல கழட்டி கழட்டி என்ன பொம்பளை தொட்டு பேசுற? தொடாத. அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கு பேசாம தான் வேற பிள்ளைய போட்டு அமுக்கிட்டு என்னைய சொல்லு. அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்குன்னு உன்னைய பார்த்தா மூடே வராது. என்னன்னு தெரியல, யாரை பார்த்தா எனக்கு ஓ மூடுலதான். ஐயோ கடவுளே, ஹரிச்சந்திர நாடகம் போய் பேசாத. நம்ப மாட்டேன், நம்பாடி போ. நான் உள்ளத சொல்றேன். நல்லா உள்ளத சொல்லுவீங்க. எப்படி சமாதானம் போ. இவங்க தொடாம பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. அடியே தொடல பேச்சு வராது. அது நீங்க உங்க பொண்டாட்டிய தொடு, நீ வச்சிருக்கிற பொம்பளைய தொடு, நீ காதல் பண்ற காதலிய தொடு. எதுக்கே பார பிள்ளை போட்டு அப்பா பேசாத. வச்சிருக்க பொம்பளை சொல்லுங்க. நான் யாரு வச்சிருக்கேன்? யார? உன்னை வச்சிருக்கேன்னு ஊருக்கே தெரியும். தெரிஞ்சிச்சா? எப்பா யூடியூப் சேனல் அறியறனா? நல்லா ஜூம் பண்ணி போடு. உன்னை வச்சிருக்கோம்னா எங்க வச்சிருக்கேன்? பேச்ச மாத்தாதீங்க. என் மனசுல வச்சிருக்கேன். போட்டுக்கிட்டு உன் மனசுல வச்சிட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். நான் ஏன் தொடாம பேச மாட்டேங்கிறேன்? நான் பழைய காலத்து செல்போன் மாதிரி. சரிங்க. செல்லுலயும் பழைய செல்லு வந்துச்சுல்ல, அந்த மண்டை நோக்கியா அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த செல்லு தான் நீ செவத்துல தூக்கி ஏறி தொப்புன்னு அரிச்சு தெரிச்சு 4 நாளா தெரிக்கும். திருப்ப எடுத்து மாத்தோம்னா அதோட பேசலாம். அப்படியா? நீங்க எல்லாம் இப்ப வந்திருக்க ஆண்ட்ராய்டு போன் மாதிரி. ஆமாங்க, போட்டு தடவிக்கிட்டே இருக்கணும். லேசா கீழே டொப்புன்னு வந்தா கண்ணை முடிக்கிறோம். கடையில கொடுத்தோம்னாக்கா டிஸ்பிளே போயிருச்சுங்க. மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நம்ம பின்னு உருண்டை பின்னு சொல்லி விட்டோம்னா சார்ஜ் டீன் 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 டீன். உங்களுக்கு நினைப்புதா சொருவுடா ஏறுன்னு. உங்க பின்னு செப்பரேட் பின்னு. அதுல ஒரு சிலர் குப்பரை போட்டு ஏத்துறாங்க, சில பேர் மல்லாக்கா போட்டு ஏத்துறாங்க, 4-5 பேர் ஏத்துறாங்க. ஏத்துனா பிரிஞ்சுக்கிறது. ஐயோ, தெரிஞ்சுக்க மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இதுலயா கம்மி. சரி, தொடாம பேசுங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? வியாபாரம் பண்றேன். ஏய், தொழில் பண்றியா? எஸ். Come on, tell me. சொல்லவா? எழுத பல்ல உனக்கு தான். இப்பதான் வந்திருக்க வியாபாரி. நீ ஏறினதுக்கு அப்புறம் தான் அடிப்பார். எங்க அண்ணனுக்கு பிடித்த பாடல். எழுத பல்ல உனக்கு தான். என்ன பழம்? இறந்த பழமா? ஆமாங்க. இது இறந்த பழமா தெரியல. வெளி தோட்டத்தை பார்க்காங்க, உள்ள அப்படிதான் இருக்கும். தர்பூசணி மாதிரி இருக்கு. ரெண்டுமே சூப்பர் நிக்கும். தர்பூசணிக்கு மேல ஒரு இறந்த பழத்தை ஒட்ட வச்சிருக்கேன். வேணுமா? எனக்கு தெரியும். எப்படி இது? கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்கு கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா? புடி கணக்கு. கை அடங்காத போல இருக்கு. அதுக்குதான் இன்னொரு கையை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க. நான் என்ன அல்ல கை வச்சுக்கிட்டு தர்றாள். வேற வழி இல்ல, முடியலன்னா எவன் சொன்னது? நான் சொல்றேன். முடியாதுன்னு சொல்லாது. கள்ளத்தூக்கு கருப்பிட்டாவின் சொல்ல வரைக்கும் அந்த வேலை நடக்கும். முடியும். உனக்கு தெரியாது. எதுல? அதனால நான் நிரூபிக்க விரும்புறேன். சரி, உனக்கு என்ன வேலை? மரியாதை உனக்கு அவ்வளவுதான். மறுபடி தவறா பேசிருக்கீங்க. ஒரு உனக்கு என்ன வேலை? அப்படி சரியா பேசிய நீ பண்ணி உனக்கு என்ன வேலை கேட்டா என்ன? உனக்கு என்ன வேலை இல்ல, உன்னைய விலை கொடுத்து வாங்க முடியும். அப்படி சொல்லிட்டு போங்க. ஒரு உலக்கு 2500 ரூபாய், 2 உலக்கு 5000 ரூபாய். பெரிய உலக்கா இருக்கும். அப்புறம் சும்மா கொட்டாங்குச்செல்லாம் போட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன? நீ ஏன் வயிற்றுச்செங்க? மனுஷன் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது ஹோட்டல்ல சாப்பிடுறேன். சரிங்க. பசிக்குது. நல்ல ஹோட்டல் இல்ல, என்னத்தையோ சின்ன டீ கடையில 2 வரைக்கும் 2 டீ வாங்கி குடிச்சு போறது இல்லையா? அதனாலயா? பசி ஆத்துற மாதிரி எது கிடைக்குதோ அதை சாப்பிட வேண்டியதான். கிடைக்கிற இடத்துல வாங்கி வச்சிருவீங்க. இப்ப எடுப்பு சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிட வேண்டியது. போல இந்த சாப்பாடு கிடைக்காது. பரவாயில்ல இருக்கேன். அதில் இருக்கேன். உலக்கு எவ்வளவு சொன்னீங்க? உலக்கு 2500. ஆமா, உலக்க 2500 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவீங்க? அது பழம் வாங்குறவங்களை பொறுத்து இருக்கு. நாங்க வாங்கத்தான் வந்திருக்கேன். முடிஞ்சா வாங்கி பாரு. வீண்டு வந்துருக்கேன். வாயை பிடிச்சி குடிச்சுக்குவேன். என்ன பாரு பாரு ஒரு வியாபாரம் பண்ற ஆளு இப்படித்தான் பேசியாங்க. வியாபாரம் வாங்குறவங்க வாயை பிடிச்சி குடிச்சு நல்லா மயிரை பிடிக்கிட்டு இருப்பாங்க. வாயை வாங்காட்டி என் பழத்தை வாங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி பேசணும். வாங்க 2 பழம் சேர்த்து போட்டாங்க. அப்படி ஒண்ணும் தேவையில்லை. அப்படி சொல்லுறேன். வாயை பிடிச்சி பழம் அழுகினாலும் ஊத்துனாலும் பரவாயில்ல. நீ எப்படி இடிச்சு இறந்த பழம்? ஆமா, எந்த பழம்? அம்மா சும்மா
ரெஸ்ட் எடுத்து வேலை பார்ப்போம். எப்ப கழிச்ச நீ இதேதான் 10 வருஷம். ஒரு முத்தல உரி போனா என்னதான்? உரியாதுதான். Come on. மைக் எங்க ஒரு எங்க உள்ள அளவுங்கற சுடுதடி நாய்க்கா பண்ண ஆயி பத்துமா யோசிக்க வேண்டாம். நீ வாய் வச்சு பிள்ளை சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? நல்லா தொழில் பண்றேன். அது எல்லாருமே சொல்லுவாங்க நான் நல்லா தொழில் பண்ணுவேன். ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரி, நீ சொன்ன மாதிரி அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஆமாங்க, நாடகம் பெரிய நாடகம். ஆமா ஆமா, அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு அதனாலதான் நான் சுருக்குனேன். நானும் சுருக்கலான்னு பாக்குறேன், சுருக்கவே முடியாது. அது சுருங்கி போயிருச்சு. சரி கோவப்படாம உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சாங்க? இல்லைங்க, எனக்கு நாகல. நிஜமாவா? சத்தியமா உண்மையா? ஆண்டவன் உன்னை எனக்காகவே படைச்சிருக்கான். கடவுளே. ஏன்? இல்ல, ஹரிச்சந்திரன் நாடகம். அதனாலதான் நம்ம உண்மையே பேசணும். ஹரிச்சந்திரனை தவிர எல்லாரும் உண்மை பேசணும். ஐ லவ் யூ. அப்படின்னா என்னங்க? நான் உன்னை கற்பழிக்க போறேன். மறுபடியும் மறுபடியும் ஏற்கனவே எங்க நினைக்க மாட்டாங்க. இல்ல, முன்னொரு தடவை செஞ்சீங்களா? அது சரி சரி, கோவப்படாம. விளையாட்டுக்கு பேசுறது அவங்க சீரியஸா நினைச்சுக்குவாங்க. எடுத்துட்டு போட்டா அதனால என்ன காசா பணமா? ஹரிகரன் விஜய் வச்சிருக்காரு தெரியாதா என்ன? ஐயா, நாளைக்கு உன் வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை இல்லையா? யாரு வீட்டுல? உங்க வீட்டுல? என் வீட்டுக்காரி நீங்க தானே. தப்பா அடிக்காதீங்க, நம்ம வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். ஊரே சிரிக்கிட்டு பாரு. நம்ம வீட்டுல தான் குடியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் இல்ல, லைசன்ஸ் ஓனர். சரி, ஓகே, தேங்க்யூ. இப்ப மேட்டர் போறோம். மனசு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன மௌனம் என்ன? மயக்கம் என்ன மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த கலகம் என்ன? Thank you.
நன்றி நன்றி. என் மனசு உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு எது இருந்தா இப்பவே சொல்லிடு, அப்புறம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம். ஆமா மக்களை பார்த்தால் மனசு இன்பம். காதல பார்த்து மகன் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்க விளக்க பார்த்தா மனசு இன்பம். உலக நாயகன் ஹரிஹரன் அவர்களை சந்தித்தாலே மனசு இன்பம். அப்பதே அப்படி பேசுனேன். தொழிலுக்கு தான் சொன்னேன். என்னாச்சு? இல்லைங்க, நான் ஒரு நடனம் அங்க எல்லாவா பாவங்களை காட்டுனேன். பஞ்சனை வேண்டும்
தப்புச்சண்டா சாமி. மலை சாஞ்சாலும் நான் விடமாட்டேன்ல. இவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டிட்டு நான் சரிப்படுவாங்க. இது ஜஸ்ட் டைம் பாஸ். அவனுக்கு நான் டைம் பாஸ், எனக்கு அவன் டைம் பாஸ். மொத்தத்துல ஆல் பாஸ். அவ்வளவுதான். மலை சாஞ்சாலும் கவலைப்படாது. 5:30 மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனா விலையாகலாம், மலர் சாய்ந்து போனா சரமா மனம் சாய்ந்து என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து சிலையாடா, மலை சாய்ந்து சிலையாடா, மனம் சாய்ந்து மலை சாய்ந்து சிறியாடா.
ஆ